ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் தேர்ந்து கொண்ட பாதை கடவுளுக்கு ஏற்புடையதாய் இருந்தால் அவர் உங்களுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு நாடி செல்வோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித வாரத்திலே நாம் இருக்கின்றோம். புனித வாரத்தின் திங்கள் கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக பகிர்வுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருப்பது எசாயாவுடைய புத்தகத்திலிருந்து முதல் வாசகம். யோவான் நற்செய்தியிலிருந்து செய்தியில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே இசைய இறைவாக்கினர் வழியாக இறைவன் பேசுகிறார். இதோ நான் தேர்ந்தெடுத்த ஊழியன், இவர் சத்தம் போட்டு பேச மாட்டார், ஆனால் நீதியை நிலைநாட்டுவதிலே மிகவும் கருத்தாய் இருப்பார். அந்த நீதியை நிலைநாட்டுவதுதான் இவர் கொடுக்கப்பட்ட பணி. அதை அவர் செவ்வனே செய்வார். அதனால் அவர் எந்த இடத்திலும் தன்னுடைய குரலை உயர்த்த மாட்டார், ஆனால் செய்ய வேண்டியதை திறம்பட செய்வார். நான் தேர்ந்து கொண்ட என் ஊழியன், மக்களுக்கு மூச்சை கொடுத்து உலகை உண்டாக்கி படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே என்ற செய்தியோடு அவர் முடித்திருப்பார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இதே வாசகம் ஏறத்தாழ அதே அமைப்புகளோடு நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதிலே இயேசு பெத்தனியாவுக்கு போகிறார். அங்கு போகும் வழியிலே மார்த்தா, மரியா, லாசர் இவர்களை சந்திக்கிறார். அவரோடு அமர்ந்து உணவருத்துகிறார். இங்கே இயேசுவை காண வந்த கூட்டத்தை விட இயேசு உயிராய் எழுப்பியிருந்த லாசரை காண வந்த கூட்டம் அதிகம். அப்பொழுது மரியா ஆண்டவருடைய பாதத்தை தன்னுடைய கூந்தலால் கழுவுகிறார். இலாமெச்சு என்ன சொல்லப்படுகின்ற ஒரு நறுமண தைலத்தின் மூலம் அதை கூந்தலால் தனது பாதத்தை கழுவிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது யூதாஸ் இஸ்காரியத்து அதை விற்று ஏழைகளை கொடுத்திருக்கலாமே, ஏன் இப்ப வீணடிக்கிறீர் என்று கேட்ட பொழுது அதற்கு இயேசு யூதாஸ் இஸ்காரியை பார்த்து சொல்வார், ஏழைகள் என்றும் உங்களோடு இருப்பார்கள், ஆனால் உங்களோடு இருக்க போவதில்லை. எனக்கு நிகழ இருப்பதை முன்கூட்டியே அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்யட்டும், விட்டுவிடுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற செயல் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை கடவுள் ஒருபோதும் தடுக்க மாட்டார். கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் அதை நம் செய்யவும் அது அனுமதிக்க மாட்டார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவக்காலத்திலே சிறப்பாக இதோ இந்த புனித வாரத்திலே இறைவனுடைய அருளையும் ஆசிரியும் நிரம்ப பெறப்போகின்ற அந்த பாஸ்காவை நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் காண ஆவலாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த நிலையிலே நாம் எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆவியார் நமக்கு உணர்த்துவார். அதனால் இறைவனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இறைவனை நாம் தேடி செல்வதற்கு நம்மையே நாம் தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் நாம் என்ன செய்தாலும் இறைவனுடைய ஆலோசனையின்படியே செய்வோம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது ஆசீர்வாதம் கொடுக்க கடவுள் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரியா மார்த்தாவுடைய வேண்டுதலை கேட்டார், லாசரை உயிராக எழுப்பினார். மார்த்தா மரியா ஆண்டவருடைய பாதத்தை கழுவிய போது அவர் இறைவனுக்காக அவற்றை செய்த பொழுது இறைவன் அவற்றை ஏற்றுக்கொண்டார். நாமும் இறைவனுக்காக நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு இணைந்து நாம் செய்கின்ற பொழுது இறைவன் ஆசீர்வாதம் மிக்க ஒரு கருவியாக நம்மை மாற்றுவார். நம்பிக்கையோடு இறைவனுக்குரிய பிள்ளையா வாழ தேவையான ஆசிரியை கட்டு செவிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.